பஸ்ஸு போகுதுங்க. யானை இருக்கேன். இந்த டேம் பாருங்க, பவானிசாகர் டேமு 1948 கட்டியிருக்காங்கங்க. இது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெங்கு மரகடா. கைஸ், சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம பவானிசாகர் பஸ்ஸை பிடிக்கணுங்க. பவானிசாகர் பவானிசாகர் பஸ்ஸு தான் நினைக்கிறேன். பவானிசாகர்னு போட்டிருக்கு. அண்ணா அண்ணா பவானிசாகர் வண்டிண்ணா. எதுங்கண்ணா? ஜிஜோ பஸ்ஸு போகுதுங்க. பவானிசாகர் பஸ் ஏறியாச்சு. போய் காட்டுறேங்க. ஓகேவா? பவானிசாகர் வந்துட்டோங்க. இதுதாங்க பவானிசாகர் பஸ் ஸ்டாண்டு. இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெங்கு மரகடா போட போகிறோம். தெங்கு மரகடா இங்கேருந்து போகணும். எப்படி போகிறதுன்னு தெரியலை. இருக்கட்டே கேட்போம். ப்ரோ ஒரு சின்ன டவுட்டு. தெங்கு மரகடா போகணும், எப்படி போகிறது? தெங்கு மரகடா பஸ்ஸு வரும், அந்த இடத்துல வருமா? எத்தனை மணிக்கு ப்ரோ போகலாமா? அலோடு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பஸ்ஸில் போகலாம்ல? ரிட்டன் பஸ்ஸுங்க ப்ரோ? அதே பஸ்ஸு. ஆனால் வெயிட் பண்ணி தானே வரும், ஒரு மணி நேரம் தெரியல. ஆனால் போகலாம், பஸ்ஸில் போகலாம். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம தெங்கு மரகடா பஸ் எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். கேட்டுட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணலாங்க. டைம் இருந்துச்சுன்னா போய்ட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம். நம்ம சாப்பிட போகிற கேப்பில் ஏதாவது பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் யாருக்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியலையே. கடையில் யாராவதுக்கிட்ட கேட்கணும். நான் சொல்கிறேங்க தெங்கு மரகடா பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மாட்ட கேட்போம். அம்மா அம்மா தெங்கு மரகடா பஸ் எத்தனை மணிக்கு போயிடுச்சு? அடுத்த பஸ் என்ன சொல்கிறீங்க? ஐயோ, இதுக்கப்புறம் பஸ் இல்லைங்களா? வண்டி கிண்டி ஏதாவது போகுமா? வண்டி ஒன்றும் போன மாதிரி இல்லை. அதுதான் எங்கே போய் பார்க்குறது? எங்கே போய் நிற்கிறது? இல்லை, வண்டியெல்லாம் போகாதா? கடையே வெட்டியாச்சாம நீ அங்கே பிடிச்சி வர்றது பாருங்க, போகிறது போக. அப்படிங்களா? என்னங்க பஸ் இல்லைங்கிறாங்க. ஏப்பா அண்ணா, தெங்கு மரகடா பஸ் இருக்கா? போயிடுச்சு. எத்தனை மணிக்குண்ணா கடைசி பஸ்ஸு? கடைசி பஸ்ஸெல்லாம் கிடையாது. காலையில் ஒரு வண்டி, சாயந்தரம் ஒரு வண்டி, அவ்வளோதானா? ஆமாம். இப்போ போகிற வண்டி போயிடுச்சு. போயிட்டு 3 மணி 3 மணி திரும்பி வந்துடும். சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு வண்டி. அது போயிட்டு நைட்டு அங்கேயே ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வரும். அப்படிங்களா? எதுக்கு போகிறீங்க? வேலையாக சேனலுக்கு. சேனலுக்கு டிவி சேனலுக்கு. இதுதான் வழி. அப்போ காலையில் எத்தனை மணினா? 10:30. 12 மணி கரெக்டாக. அதை விட்டா சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆயிருங்க. வேறு வழி இல்லைங்க போகிறதுக்கு? டெம்பா கம்பா ஏதாவது போகுமா வண்டி கிண்டி? சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மார்க்கெட்டுக்கு போகும். சரிங்க. இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் அங்கே நோம்பி போட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் அங்கே இருப்பாங்க. அதுக்கோசரம் தான் போகிறேங்க. முடிஞ்சிச்சே. அப்படியா? நோம்பி முடிஞ்சு போய் அங்கே என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் கடாயெல்லாம் வெட்டியிருப்பாங்க. நல்லா கூட்டம். நாங்கள்
சரி, நான் அடுத்த டைம் வந்து ஏதாவது வண்டியில் போகிற மாதிரி எங்கே போய் நிற்கணுங்க? இந்த டெம்பாவில் எங்கேருந்து போகும்? டெம்போவில் அந்த காராச்சி குறை அப்படின்ட்டு. காராச்சி குறை அப்படின்ட்டு அங்கே ஒரு இடம். சரிங்க. அது முக்கு அப்படி வளையும். தெங்கு மரத்துக்கு நேராக போகணும். இங்கே தானே பக்கத்தில் இருக்கா? இன்னும் 2-3 கிலோமீட்டர். சரிங்க. அங்கே போய் நின்றுட்டிங்கன்னா நிறைய வண்டி வரும். ஆச்சா, அதில் ஏதோ ஒரு வண்டியில் ஏறிட்டு போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து அதே மாதிரி நிறையா வண்டி. செக் போஸ்ட் இருக்குதுங்க. செக் போஸ்ட். வண்டியிலாம் போக முடியாது, பைக்லாம் போக முடியாது. விடமாட்டாங்கனாலும் நீங்கள் டிவி சேனல்னு சொல்லிட்டு போகலாம். அதான் டூ வீலர் ஏதோ பஞ்சர் ஆகிடுச்சு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி பம்பு தான் வச்சுக்கணும். அது தெங்கூட காற்று தாங்க. அப்படிங்களா? சரி. பஞ்சர் ஆகிடுச்சுன்னா காற்று முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இதுதான் அது வழி, வழியே இல்லை. டேஞ்சரான இடம். ஆமாம், போகும்போது ஏதோ பாருங்க முள்ளுகள் ஏறிப்பாருனால குண்டு 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 ஏறும். ஏறும்போது ஏதோ பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சு ரொம்ப தானே. நீங்கள் போகும்போது யானை வந்துச்சுன்னு வச்சு, அது இப்போ யானை போகும்போது வெளியில் தான் இருக்குது. பயந்துட்டு தான் போகிறாங்க. அது விசேஷம். சரி. முடிஞ்சு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. காலையில் கடை வெட்டினாங்கன்னா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு தடவை பண்ணிட்டுருவாங்க. டேம் எங்கே இருக்குது? பவானிசாகர் டேம் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. நடந்து போகலாமா? அதுவே நடந்து போகலாம். சரி. என்ன இப்போ அது போய் பார்க்கலாம்ல? மேலே போய் பார்க்கலாம்ல? மேலே விட மாட்டாங்க. அப்புறம் கீழே மட்டும்தான். கீழே மட்டும் பார்த்துக்கணும். அதுவும் டூரிஸ்ட்டுக்குலாம் அலோடு கிடையாது. மேலே போனால் பர்மிஷன் வேணும். சரி. இங்கே ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். கீழே போனால் பார்க்கு இருக்குது, வேணால் சுற்றி பார்க்கலாம். அங்கே ஒன்றும் இல்லை. குழந்தைங்களுக்கு விளையாட்டு இதுதான் இருக்கும். போனால் மீன் போடுவாங்க, மீனை சாப்பிட்டு போட்டு. சரிங்க. கைஸ் கேட்டிங்களா? பஸ் இல்லைங்க. ஐயோ, 12 மணிக்கு போயிருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கு. சார் என்ன பண்ணுறது? பவானிசாகர் டேமுமே டூரிஸ்ட்டுக்கு அலோடு இல்லைங்களாம்மா. அப்புறம் அங்கே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? மீன் குழம்போட சாப்பாடு வேணால் இருக்குமா, போய் சாப்பிடுவாங்கன்றாங்க. இங்கேருந்து பவானிசாகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வருமாம்மா பவானிசாகருக்கு. ஏதோ கோராச்சின்னு என்னமோ சொன்னாங்கங்க. கோராச்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முக்காமா இந்த இடத்துல தான் இருக்குங்களாம்மா. அங்கே போய் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிற பஸ்ஸெல்லாம் பஸ்ஸுங்கிற மாதிரி ஆட்டோ, இந்த லோடு வண்டிலாம் அந்த வழியாக போகுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இந்த மாதிரி டைமில் தான் போகுமா, வீக்கெண்டு அந்த டைம் தான் போகுமாம்மா. ஸோ நீங்கள் பஸ்ஸு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டெம்போவில் போகலாம். இல்லைனா உங்களுக்கு பஸ்ஸு மட்டும்தான், ப்ரைவேட் வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம் தெங்குமரகடா. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிலனா கூட கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போ என்னடானா நம்ம வந்தது இப்படி ஆகி போச்சாங்க. என்னங்க அதான் பண்ணுறது? ஸோ கடுப்பாக இருக்குங்க. இதான் பர்ஃபெக்ட் பிளான் இல்லாமல் வந்தால் அப்படி தான். சரி இருங்க, நான் டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். நீங்கள் தங்குறாங்க தேங்கிக்கலாம். சாயங்காலம் போனீங்கன்னா சுற்றி பார்க்க முடியாது. ஸோ டிரைவர் ரூம் இருக்குங்களா? அவங்களுக்கு ரூம் இருக்குது. சரி மாதிரி வந்தேன் ஆஃபீஸில் இருந்து கேட்டு அப்படி தான். நான் எங்கேயும் போகலைங்க, அதனால இன்றைக்கி ஒரு நாள் ஆள்ட்டுங்க அப்படின்னு ஒரு ரூம் இருக்குது. உங்களோட வந்துடுறேங்க அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதாங்க. காலையில் நீங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க, இல்லாட்டியா ஒரு நம்பர் வாங்கிங்க. 5:30 எழுந்திரிப்பாங்க, டாய்லெட்டு இதெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. ஓகே சரிங்க. ஆனால் முன்னாலே உட்கார முடியாது. கைஸ் இப்போ சொல்கிறேங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு தனித்து விடப்பட்ட தீவுனே சொல்லலாங்க. தெங்குமரகடா அப்படின்ற ஒரு இடம். சுற்றி 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் லேண்டு. அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தனித்து விடப்பட்ட ஒரு கிராமம் இருக்குது, தெங்குமரகடா அப்படின்னு சொல்லி. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதோட ஹிஸ்ட்ரியை வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி அஃபீஷியலாக சொல்ல போகணுன்னா இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு இது. ஸோ ரொம்பவே அனிமல்ஸ்லாம் அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இதுங்க, ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவில் பேருந்து வசதி ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு தான் இருக்குது, 2-3 பஸ்ஸு தான் இருக்குது. ஸோ பவானிசாகர் பேருந்து, மேட்டுப்பாளையம், சத்தி, கீழ் பவானி. ஓகே, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கு, ரொம்பவே ரிஸ்க்கு நிறைஞ்ச ஒரு
இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடம், ஒரு கிராமம், அதுதான் தெங்கு மரக்கடா. யாருக்குமே அலோடு கிடையாது. உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அங்கே நம்ம போக முடியும். வெளியாட்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு இடம்னு வச்சுங்களேன். நீங்கள் உள்ளூர் மக்களாகவே இருந்தாலும் நீங்கள் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும். ப்ரைவேட் வெஹிக்கிள், அதாவது பைக்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டுலாம் அவங்களால எதுவும் போக முடியாது. ஏன்னா அங்கே அனிமல்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, கொஞ்சம் டேஞ்சரான இடம் அப்படிங்கிறதுனால அதை விட முடியாது. அது தெங்கு மரக்கடா போகிற வழியில் மோயாறுன்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குங்க, ஆறு, மோயாறு ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த மோயாறு ஆறில் வந்து எப்போ வேணால் திடீர்னு வெள்ளப்பெருக்கு நடந்து அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலைகள்லாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுது. ஸோ அப்படி ஒரு ஆபத்து நிறைஞ்ச ஒரு கிராமம் தெங்கு மரக்கடா அப்படிங்கிறது. இப்போ நம்ம அங்கே போக தான் ட்ரை பண்ணோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, பஸ்ஸை விட்டுட்டேன். 12 மணிக்கு பஸ்ஸு இங்கே, அதை விட்ட காலையில் ஒன்று இருக்குது, அது வர முடியாது. ஸோ 12 மணி பஸ்ஸை நான் விட்டுட்டேன். எனக்கு பஸ்ஸு டைமிங் தெரியல நமக்கு. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5:30 தான் பஸ்ஸுங்களாம்மா. அந்த 5:30 வண்டி என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு அங்கேயே ஆல்ட் ஆயிரும். அங்கேயே ஆல்ட் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் மார்னிங் தான் கிளம்பி வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. இந்த பஸ்ஸை நம்ம விட்டதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பிளாங்காக இருக்குது. இப்போ நான் வந்து பவானி சாகர் டேமை நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன், பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ டேமுக்கிட்ட போயிட்டு அங்கே சாப்பிட்றதுல ஏதாவது இருக்குமாம்மா, சாப்பிட்டுட்டு கராச்சி ஏதாவது சொன்னாங்க, கராச்சியாக என்னமோ சொன்னாங்க, அது ஒரு இடங்களாம்மா. அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது வண்டிகள் பை சான்ஸ் நமக்கு ஏதாவது லக்கு இருந்து ஏதாவது வண்டி கிண்டி வந்துச்சு அப்படின்னா, டெம்போ கிம்போ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஏறி போய்க்கலாம். ஸோ இது ஒன்று தான் வழி. அப்படி இல்லைன்னா நீங்கள் 5 மணி பஸ்ஸுக்கு தான் போயாகணும். போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பேசாமல் 5:30 பஸ்ஸுக்கு போயிட்டு நம்ம வந்துடலாமா, காலையில் தூங்கி எழுந்து வந்துடலாமா அப்படின்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. நான் போயிட்டு அங்கே என்ன ஏது இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். நடக்குமா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு வேளை இன்றைக்கி முடியலைன்னா நாளைக்கு வந்து நாம் கண்டிப்பாக அதை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பவானி சாகர் டேமில் இருக்கிற மீனை பிடிச்சி இங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி தெரியுதுங்களா, ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டு. அங்கே டேம் அங்கே இருக்குது, கீழ் பவானி அணைன்னு சொல்கிறாங்க. சாரி கைஸ், ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க, நீலகிரி மாவட்டத்தோட கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சத்தியமங்கலம் பவானி சாகர் அந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் டாக்குமெண்ட் படி அஃபிஷியலாக சொல்லணும் அப்படின்னா இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதுதாங்க. ஸோ இப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ரொம்பவே வந்து ஃபேமஸான கிராமம் கூட. நம்ம ஈஸியாலாம் நினச்சா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த கிராமத்தை, அங்கே போக முடியாது. நம்ம ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அனிமல்ஸ் அட்டாக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கெடுபிடி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து தான் நம்ம அந்த தெங்கு மரக்கடாக்கு போகணும். ஸோ ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கேன், அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் பஸ்ஸு நமக்கு தெரியல, நமக்கு இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் எத்தனை மணிக்கு பஸ்ஸு என்னதுன்னு கேட்கலாம். நான் பாட்டுக்கு சடனாக முடிவு பண்ணேன், பார்த்துட்டு இருந்தேன். ஓகே போய் பார்க்கலாமே, நம்ம பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்தா பஸ் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வர மாதிரி இருந்தால் 12 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த ஊராக வேணா இருங்க, நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இந்த மாதிரி மேட்டுப்பாளையம், திருப்பூர் இந்த மாதிரி சைடில் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் அந்த வழியாக வந்துடலாம். ஈரோடு இந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் வந்துருங்க. சாரிங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால தான் திரும்ப இது பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இங்கே போகிறவங்களாம் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது, கண்டுக்காமல் தான் விளாக் எடுக்கணும், இல்லைனா ஒன்றுமே பழைக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஈரோடு இந்த மாதிரி சைட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் சத்தியமங்கலம் வந்துருங்க. சத்தியமங்கலத்துலேருந்து பவானி சாகருக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்குங்க, அடிக்கடி பிரிக்க வேண்டிய நிறைய பஸ் இருக்குது. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. 16 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில். நான் டிக்கெட் எடுத்துட்டேன், உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். அது அங்கே பஸ்ஸில் வர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலான்னு பார்த்தேங்க. ஆனால் அந்த வண்டி லோடலோடலன்னு ஓடிட்டு இருந்துச்சிங்களா, ஸோ ரொம்ப நைஸாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். 16 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சத்தியமங்கலத்துலேருந்து. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க பவானி சாகர் வரதுக்கு. மெதுவாக தான் உருட்டிட்டு தான் வருவாங்க.
பவானி சாகர் வந்துட்டு நீங்கள் தெங்கு மரடாவுக்கு பஸ்ஸில் போய்க்கலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. மேபி பஸ்ஸுக்குள்ளே பூந்து நீ எந்த ஊர், நீ லோக்கலா இல்லை எப்படி, நீ இங்கே எதுக்கு போகிற அப்படி இப்படின்னு எதாவது கேட்பாங்களா அப்படின்லாம் தெரில. மேபி அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கராச்சியா ஏதோ சொன்னாங்களே, சத்தியமாக அது மறந்துருச்சுங்க வாயில் இதாகும்போது. பஸ் வருது பார்த்தீங்களா, இது தெங்கு மரடா போகாதுன்னு நினைக்கிறேன். தெங்கு மரடா போகிற வண்டி இந்த மாதிரி இருக்காது வைங்களேன். இருங்க நான் பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் இருங்க, அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக காலையில் ஒரு வண்டி இருக்குங்க, ஏர்லி மார்னிங்கு, பவானி சாகர் கொத்தமங்கலம், சக்தி பவானி சாகர் கொத்தமங்கலம். இல்லைங்க இந்த பஸ்ஸு கிடையாது. ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் ஒரு பஸ்ஸுங்க, அதை விட்டால் 12 மணிக்கு ஒரு பஸ்ஸுங்க. 12 மணிக்கு பஸ் விட்டிங்கன்னா 5:30 ஒரு பஸ்ஸுங்க. இந்த 3 பஸ்ஸு தான் பவானி சாகர்லேருந்து போகிற வண்டியெல்லாம் திரும்ப போயிட்டு ஒரு 1 ஹவர் ஆல்ட்டு போட்டு வந்துடும். ஆனால் அந்த 5:30க்கு போகிற வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் தான் வரும்னு வச்சுக்கலாம். அங்கே டிரைவர்ஸ்க்கு ரூம் இருக்குங்களாமா, அங்கே வந்து படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏதாவது பிக்கப் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் பிக்கப் வண்டிகளே அலோடுங்களாமா. அங்கே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து தெங்கு மரகடாவில் லாஸ்ட் ஒரு 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பண்டிகையாமா. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியலைங்க. இதெல்லாம் சடனாக பிளான் பண்ணும்போது இதுதான் பிரச்சனை. நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வாரமோ ஒரு மாதமோ முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த திருவிழாவும் போய் பார்த்துருக்கலாம். திருவிழா போகிற டைமில் நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிருக்கும், கொஞ்சம் அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, ஈஸியாக விட்டுருப்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எதுவும் இருந்திருக்காது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ அதெல்லாம் தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் கடைசி நாளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெடா வெட்டலாம் முடிஞ்சிருச்சாமா காலையில். இப்போ நம்ம போனாலும் அங்கே வண்டி எதுவுமே வராது. இப்போ போன வண்டிகள் வேணால் திரும்ப வருமா, இதுதான் ப்ரொசீஜரு. நான் டேம் எந்த பக்கம்ண்ணா? ஓகே. ஸோ போன வண்டிகள் வேணால் திரும்பி வரும். பாருங்கெல்லாம் மொட்டை காடுங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. இதாங்க டேமு. ஆனால் மேலே ஏறி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போனாங்க கீழே ஒரு பார்க் இருக்குங்களாமா, பார்க்கில் வேணால் போயிட்டு பார்த்துட்டு நம்ம வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இது வழியாக ஏறி திருட்டுத்தனமாக உள்ளே போய் மேலே பார்க்கலாம். ஆனால் வேண்டாம், ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம டேமு பார்க்குறதுக்காக நம்ம வரல, நம்ம தெங்கு மரடா போகிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ மெயினாக அதை பார்க்கலாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. ஸோ இதுதான் கைஸ் ப்ரொசீஜரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போகிறது மட்டும்தான் பாக்கி. அது நான் எப்படி போகிறேன், என்னால் போக முடியுதா போக முடியலையா அப்படின்றது தான் இதுக்கு மேலே இருக்க போகுது. சப்போஸ் இன்றைக்கி நம்மளால் போக முடியல அப்படின்னா இந்த வீடியோவோட அப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு நாளைக்கோ இல்லை ஒரு 2-3 நாள் கழிச்சோ, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் வேலை இருக்குது, இது பண்ணி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு முழு வீடியோவே உங்களுக்கு போட்டுறேன். ஓகேங்களா, வேறு வழி இல்லை. ஸோ இப்படி வந்ததுனால தான் நமக்கு தெரியுது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, போக முடியாது ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு தான் தெரியலையே. சரிங்க கைஸ், பவானி சாகர் டேம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரோட்டை காமிச்சு என்ன நோ யூஸு, அதனால் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன் கைஸ் வந்துட்டோங்க. இதுதான் அந்த பவானி சாகரோட என்ட்ரன்ஸு. ஆனால் நமக்கு உள்ளே அலோடு கிடையாது, இது ஜஸ்ட்டு பார்க்குங்க. இது பார்க்கு, இந்த பார்க்கில் தான் குழந்தைங்களோட போய் விளையாண்டுட்டு வந்துக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை விட்டால் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மீன் கடைகள் இல்லைங்க, ஃபுல்லாக மீன் கடைங்க, தெரியுதா? இதுக்கும் சாப்பிட்லாமா? இந்த அக்கா இங்கேயே சாப்பிடுவாங்க, நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்றேன், ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். அக்கா மீன் எப்படி? மீன் எப்படிக்கா? இது இல்லை, இது 50 ரூபா. அந்த சைஸ் இருக்கா? இருக்குது. எத்தனை வேணும்? அது ஒன்று போட்டுருங்க. பாறையா அது? ஆமாங்க. சரி, ஜிலேபியா? இது ஒன்று. அப்புறம் சாப்பிட்ணும். அக்கா தெங்கு மரகடா போகணும்.
தெங்கு மரடா. தெங்குமரோட போகிற பஸ் போயிடுது 12:30 பஸ். அங்கே ஏதாவது வண்டி வருமா? அதாவது முக்கு பேர் சொன்னாங்களே, கராச்சியா என்னது? காராச்சி கோரா. அங்கே ஏதாவது வண்டி இது போகுமா? ஆ, பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா ஆட்டோ போகுது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ போகுதுங்களா? ஆட்டோ இல்லை, ஆ, ஒரு வண்டி இந்த மாதிரி ஈச்சர் வண்டி. சரிங்க. எப்போ எத்தனை மணிக்கு போகுது? இருக்குது 12 மணி திரும்ப நாட்டுக்கு போய் அந்த மணி போயிடுது. வேறு வழி இல்லைங்களா? தெங்குமரோடலாம் நின்று நாம் நினைச்ச மாதிரிலாம் போக முடியல. போக முடியாது. அதெல்லாம் பாங்காடு இடத்துல பஸ்ஸே கிடையாது. ம், நீ இன்னைக்கு போயிட்டீங்கன்னா நாளைக்கு தான் வர முடியும். சாயந்தரம் வண்டி சாயந்தரம் வண்டியில் கிடையாது, காலையில் வண்டி தான். இல்லை, இப்போ இங்கேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு அதில் போயிட்டீங்கன்னா போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடலாம். காலையில் வந்துடும். அங்கே போய் முக்கில் நின்னா ஏதாவது வண்டி கிண்டி போகுமா? அந்த மாதிரி வண்டியில் போகாது. அப்படிதான் வண்டியில் பைக்கெல்லாம் போகாது. இல்லை, வண்டினா அந்த காய்கறி ஏற்றுறது, பிக்கப்பு, டிப்பரு அந்த மாதிரி. அப்படி வேணா போகலாம். ஆ, வாய்ப்பு இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. போகலாம். இல்லைன்னா சாயந்தரம் வண்டி 5:30 6 போகுது. போய் அங்கே ஆல்ட் ஆகிட்டு காலையில் அங்கே படுக்கிறதுக்கு இடமெல்லாம் இருக்குமா? ஏதோ பக்கத்தில் நீ ஏதோ வீட்லேயே படுத்து சரிங்க, ஓகே. பாங்காட்டுக்குள்ளே படுத்துக்குது. பாங்காட்டு படுக்குது. ஆட்டை தாண்டி அந்தாண்டு போய் எங்கே வேணால் படுத்துக்கலாம். ம், ஆனால் இந்த ஆண்டு படுக்கக்கூடிய யானை இருக்குது. யானை இருக்கேன். பயங்கரமான ஏரியா அதெல்லாம். அதான் நினச்சி பார்க்க முடியாத ஏரியா. அதான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அந்த வேலை பேருக்கு. ரைஸ் கேட்டிங்களா? அண்ணா வேறு வழியே இல்லைங்களா? வேறு வழியே இல்லையா? நான் பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ்ஸை விட்டுட்டேன். 12 மணி பஸ்ஸை விட்டுட்டேன். பத்திரிக்கையாளர் தான் அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? அங்கே இதுக்காக வந்தீங்களா? சரி சரி. உள்ளே போகிறதுக்கு தான் தெங்குமரோட போகிறதா வந்தேன். அதான் நான் இப்போ வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணுறது? 5:30 தான் பஸ் இருக்கான். ஆமாம், காலையில் தான். தூங்கி எந்திரிச்சு காலையில் வரணும். இல்லை, அங்கே யாரும் இல்லை. பார்க்க தான் வீடியோ எடுக்க தான். நானா? நான் லோக்கல் தாங்க, ஈரோடு. பார்ப்போங்க. போயிடுச்சு. வரேண்ணா, சாப்பிட்டு வரேன். ரைஸ் கேட்டிங்களா? போக முடியாதுங்க. ஸோ இதுதான் கைஸ் பிரச்சனை. ரொம்ப பயங்கரமான ஏரியாவாம் இந்த அக்கா சொன்னாங்க. கேட்டிருப்பீங்க நீங்களே. நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த ஏரியாவெலாம். யானைகள் அட்டகாசம் பட்டையாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வேறு வழி இல்லை. போனால் நாளைக்கு தர முடியும். இப்போ 5:30. நேரம் போயிருக்கு பஸ்ஸு. ம், 11:30 அங்கே இருக்கணும். அதான் 12 மணிக்கு போயிடுவோம். 11:30க்கெலாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். சாயந்தரம் பஸ் ஆ, போயிட்டு வீட்டில் கொண்டு இங்கே இறக்கிடுவோம். அதான் 8 மணிக்கு 7 மணிக்கு கொண்டு விடுவோம். நைட் அங்கே தங்கிட்டு காலையில் நேரத்தில் 7 மணிக்கு பஸ் போய் அப்படி போனால் உன்னால் பார்க்க முடியும். ஒன்றும் பார்க்க முடியாது இருட்டில். எவ்வளோ என்ன பார்க்க முடியும்? 2 பஸ் வந்தார். இல்லை 2 நாளைக்கு அங்கே இந்த காலையில் பஸ் விட்டா மாதிரி மதிய பஸ் இருக்கா? சாயந்தரம் பஸ்ஸுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ. ஆ, நைட்டில் போய் எடுத்துட்டு போக காலையில் 7:30 பஸ் வந்துடும். தூங்கி எந்திரிச்சு பகலில் ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்ப ரிட்டர்ன் பஸ் மதிய கீதி வரும்ல? அதெல்லாம் எதுவும் கிடையாது. மதியக்கு இது எதுவுமே கிடையாது பஸ். ஆ, ஒரு நாளைக்கு ஒரே தடவை தான் பஸ். அப்படியா? 12:30 போனால் மறுபடியும் காலையில் 7:30 தான். ஒரு நாளைக்கு ஒரே தடவை பஸ். இப்போ 12:30 போகிற பஸ் திரும்ப எத்தனை மணிக்கு வரும்? அங்கேயே இருக்குது. இப்போ 12:30 இப்போ போனது? ஆமாம், ஆடா, அங்கேயே இருக்குது. காலையில் தான் வரும். 2 பஸ்ஸுமே காலையில் வருமா? ஐயோ. அது 7:30 மணிக்கு மேலே தான் எடுப்பான். ரைஸ் கேட்டிங்களா? போட்டு ஸ்டாண்டிங் போட்டு நிற்போம். ம், வரமாட்டேன். வரக்கூடாது. வந்தானா பஸ்காரனே போட்டு வீசிடுறான். கேட்டிங்களா? இப்போ 12:30க்கு போகிற பஸ்ஸுமே காலையில் தான் வருமா? இப்போ 5:30க்கு போகிற பஸ்ஸுமே காலையில் தான் வருமா? சரி, நான் சாப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. திரும்பி போக வேண்டியதான். அனுப்புங்க கைஸ். இப்போ சாப்பிட்டுட்டு நான் காராச்சி குறையை நோக்கி போயிட்டு இருக்கேங்க. காராச்சி குறையில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஏறி போகலாங்க. இதுதான் பிளானு. முடிஞ்சால் போகிறோம், இல்லைனா நாளைக்கு வந்து கன்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வெயில் கொளுத்திட்டுருக்கு, வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் போயிட்டு காராச்சி முக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டேம் பாருங்கள், பவானிசாகர் டேமு 1948 கட்டியிருக்காங்கங்க.
1948 55 போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 5 6 7 வருஷத்தில் இதை கட்டியிருக்காங்க இந்த டேமை. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான டேமுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டேமுன்னு சொல்லலாம் பவானிசாகர் டேமு. இதில் எத்தனை ஏக்கர் கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இதிலேருந்து பாசனம் மூலியமாக பயன்பெறும். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக போகும். பார்த்தீங்களா? திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்க, அந்த சைடு இருக்குது டேமு. அது ஃபுல்லாக ஸோ ஒரு பெரிய டேமு தான் பவானிசாகர் டேமு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த டேம் அப்படின்னு சொன்னாலே, அணைகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து யார் ஞாபகத்துக்கு வருவா? காமராஜர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அணையை கட்டியிருக்காங்க நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்கிற பவானிசாகர். 1948 கட்டியிருக்காங்க. இது எல்லாம் கடந்து தான் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மீன் குழம்பு இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டேம் மேலே ஏறிக்கு வந்து இது இல்லைங்க, நம்ம மேலே போய் விசிட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லையாமா. அதாவது இந்த மேலே போக முடியாது, நம்ம அதுக்கு வந்து அலோடு கிடையாது. கீழே பார்க் இருக்குது, அங்கே வேணால் நம்ம போயிட்டு இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு குழந்தைங்களோட அப்படியே விளையாண்டுட்டு வந்துக்கலாம். வெளியே வந்தீங்கன்னா மீன் சாப்பாடு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். மேலே போகிறதுக்கு அலோடு கிடையாது. இதை கடந்து தான் நீங்கள் போகணும். நான் ஏதாவது லிஃப்ட்டு வண்டி கிண்டி வச்சுன்னா லிஃப்ட்டு கேட்டுட்டு நான் போயிட்டு காராச்சி குறை அங்கே போயிட்டு உங்களை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு பேர் புங்கார்னு சொல்கிறாங்க. புங்கார் இங்கே பாருங்க, போட்டிருக்கு பாருங்க போர்டில் புங்கார். இது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெங்கு மரகடா. 25 கிலோமீட்டருங்க இதில் போகணும். நம்ம முன்னாடி போயிட்டு ஏதாவது வண்டி கிண்டி வருமானு பார்த்துட்டு நம்ம போகலாங்க. ஓகேங்களா? இங்கே டெம்போ வருதுங்க, அங்கேருந்து வந்திருக்குங்க வண்டி. பார்த்தீங்களா? இந்த வண்டி திரும்ப போகுமா என்னன்னு தெரியலையே. சரிங்க கைஸ், நான் போயிட்டு பக்கத்தில் போய் விசாரிக்கிறேன், போக முடியுமா என்னன்னு கேட்குறேன். விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்? அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலை தாங்க தெங்கு மரகடா. அந்த மலையை தாண்டி போகணும். அந்த மலை கிடையாது, அந்த மலையெல்லாம் தாண்டி 25 கிலோமீட்டரு இந்த வழியில் போகணும். 25 கிலோமீட்டர் தெங்கு மரகடாக்கு. 25 கிலோமீட்டருமே கரடு முரடு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோயார் டேமுன்னு சொல்லி மோயார் ரிவர் ஒன்று இருக்கான். மோயார் ரிவர். அந்த மோயார் ரிவர் கடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மோயார் ரிவரை கடக்கிறது பெரிய டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து திடீர்னு எப்போ வேணால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாமா. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதிகள் போடாத ஒரு கிராமம் தான் அது. அந்த ஆற்றை கடக்கிறது கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் மாதிரி கூட போடலையாம். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் தாண்டி தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. கைஸ், ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாமங்க இப்போ வந்து இங்கே சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வந்து கலெக்டரு, ஆர்டிஓ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்களா அதிகாரிங்கெல்லாம். ஏன்னா அங்கே ஏதோ மணல் பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ அங்கே வந்து செக்கிங் வந்து கடுபடியாக இருக்குங்களாமா. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்து பேர் கேட்டு அப்படின்னா அதை தாண்டி தான் நம்ம அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போவோம். ஸோ இப்போ கேட்டுக்கிட்ட போய் நின்றுக்குங்க. அங்கே வந்து வண்டி நிறைய வந்துட்டுருக்கு, ஜீப்பெல்லாம் ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. அதான் நான் தான் சொன்னல இன்றைக்கி எதுவும் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இல்லை, லாஸ்ட் ஒரு 3 நாளாக. ஸோ அதனால் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம மீன் கடையில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? அந்த மீன் கடையில் சாப்பிட்டுட்டு ஒரு 2 பேர் முன்னாடி போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டாங்களா? அதாவது போகிறதுனா போகலாமாம்மா. என்ன பிரச்சனை அப்படின்னா யானை வந்து அதிகமாக அட்டகாசம் பயங்கரமாக இருக்குது, தெங்கு மரம் அப்படிங்கிறதுனால உள்ளூர் மக்களே போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பயந்துட்டு இவங்க திரும்ப வந்துட்டாங்க, ஏன் ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜீப்பில் தானே போகிறோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஜீப்பில் போயிட்டு ட்ரை பண்ணலாங்க. இப்போ நம்ம போயிட்டு அந்த செக் போஸ்ட்டு கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டோம்னா ஏதாவது வண்டி வரும், வண்டி வந்துச்சுன்னா நம்ம போக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை காசு கேட்டாங்கனாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வழி இல்லை. இப்போ 5:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம முன்னாடி போகிறோம், ட்ரை பண்ணுறோம். இதுதான் கைஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ நான் கேட்டுக்கிட்ட போயிட்டு வண்டி ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு
என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ், செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டேங்க. இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்து அதான் சொல்லுவாங்க, அதனால் நான் வீடியோ எதுவும் எடுக்கல. போலீஸில் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ இதுதான் செக் போஸ்ட்டு. நான் அது என்னென்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்துட்டுருக்கு, சரி டெம்போ வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, டாடா ஏசி. அதில் போகலாம். ஆனால் தெங்கு மரடம் அது போகாதாட்டிருக்கு, தெங்கு மரடம் போகாதாட்டிருக்கு, போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் கைஸ். ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு இடத்துல இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். அதாவது இந்த இடத்துல ரிஸ்க் கிடையாது, நான் ரொம்ப எல்லாம் பில்டப் போடலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு மேலே தான் நமக்கு இருக்கே கச்சேரி. ஸோ இப்போ அதனால் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ஊருக்கு இன்னொரு நந்திபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்களாம்மா. அந்த ஆக்சுவலாக இது என்ன செக் போஸ்ட் அப்படின்னா, பவானி சாகர் என்ன ஏதோ கராச்சியா, அது வேற மறந்தாரு. இது வந்து சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர பவானி சாகர் செக் போஸ்ட்டுங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெங்கு மரடா வரும். தெங்கு மரடா வந்து இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வருது இந்த செக் போஸ்ட்டில் இருந்து. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்திபுரம், சுஜிலிக்குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஊர் இருக்குது. இப்போ நாம் நந்திபுரம் தான் போயிட்டுருக்கோம். நந்திபுரம், சுஜிலிக்குட்டை இந்த 2 இடத்துல போயிட்டு நம்ம நின்னோம்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து லோக்கல் மக்கள் வந்து வண்டியில் இது ஏதாவது போனீங்கன்னா நம்ம ஏறி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. நான் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலை தாங்க. அந்த மலையெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். 25 கிலோமீட்ரு டீப் ஃபாரஸ்ட்டு. செம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம போக போகிறோம். ஈவினிங் ஆகிடுச்சு, மணி இப்போ 3 மணி கிட்ட ஆகிடுச்சிங்க. 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யானையோட இது வந்து நடமாட்டம் அதிகமாகிடும். ஸோ அதையெல்லாம் கடந்து தான் இப்போ நம்ம போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் உங்களை நம்பி தான் ரிஸ்க் எடுக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க சுற்றி மலை பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த எர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த யானை இதுவும் வந்துச்சுன்னா எர்த்து வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த சைடு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வசிக்கிறாங்க. ஈவன் இவங்க மக்கள் இருக்கிற இடத்துலையுமே யானை ஃபென்சிங் போட்டிருக்காங்க, தெரியல. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துலலாம் கூட உங்களுக்கு யானை வருது. அப்போ இங்கேயே உங்களுக்கு யானை வருது அப்படின்னா இன்னும் உள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கு தாங்க, சீரியஸாக. பயங்கரமான ஒரு இடத்துல தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் இருக்காங்க. இப்போது நம்ம அந்த ஆபத்தையெல்லாம் தாண்டி ஃபேஸ் பண்ணி இப்போ நம்ம தெங்கு மரகடாவுக்கு போகிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். வெறும் முயற்சி மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். இன்னும் போன மாதிரி இல்லை. 5:30 மணிக்கு பஸ் இருக்குங்க, அது பிரச்சனை இல்லை. வந்து ஏறிச்சுன்னா ஏறி நம்ம போயிட்டு அங்கே போய் தூங்கிட்டு திரும்ப காலையில் கூட எந்திரிச்சு வந்துக்கலாம். ஆனால் அந்த டைமில் போகிறப்ப நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஈவன் வீடியோவில் கூட உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. மேபி காலையில் அங்கேருந்து வரும்போது வேணால் நம்ம ஏதாவது ஏதாவது சான்ஸ் இருந்தால் காட்ட முடியுமே தவிர போகும்போது எதுவும் பார்க்க முடியாது. நான் இருட்டாக இருக்கும்ல. அப்புறம் அதுதான் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறேன், போயிட்டு ஏதாவது வண்டி கிண்டி வந்துச்சுன்னா ஏறி போகலாம். இல்லைன்னா நாளைக்கு தான் ட்ரை பண்ணணும். அங்கே ஒரு அம்மா வராங்க, அவங்க கிட்டே கேட்போம் ஏதாவது. அப்பா ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. அப்பா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரில. இந்த கீழேலாம் பாருங்கள், ஃபுல்லாக காடுங்க, ஃபுல்லாக செம்ம காடு. ரொம்பவே ஆபத்தான ஒரு இது. அம்மா சுஜிலிக்குட்டை எவ்வளோ தருங்க? அப்படிங்களா? நான் தெங்கு மரோட போகணுங்க. அங்கே வண்டி வருமா போய் ஏறி சொன்னாங்க. சுஜிலிக்குட்டையிலேருந்து வண்டி போகுமா? அவ்வளோதான். ஆனால் பாங்காடு ஆபத்து போக முடியாது. கைஸ் நான் ரொம்ப ட்ரை பண்ணேங்க, ஆனால் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்படி என்னை மீறி நீ உள்ளே போயிடுவ அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது ரோந்தில் நடந்துகிட்ருப்பார்ல அவர். ஆக்சுவலாக ஆஃபீஸர் கிடையாது, ஆனால் அவங்க வந்து உள்ளே போயிட்டு யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணுற மாதிரியான ஒரு டெம்பரரி ஸ்டாஃப்னு வைங்களேன். அவர் வந்து ரொம்ப நீ எப்படி என்ன மீறி போயிடுறேன்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம போக முடியல. அது நான் பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா?